Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. இந்த ஸ்தோத்திர காணிக்கை வேதம் சொல்லுகிறது, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் இவர் என்று. இருக்கீங்களா? துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது. இவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் என்று சங்கீதம் 22:3 வாசிக்கிறோம். நான் சாவாமல் பிழைத்திருந்து, எல்லாம் சொல்லுங்க பாப்போம், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் விதைகள், அவைகள் போய் நிலத்தில் விழுகிறது போல நம்முடைய இருதயத்தில் விழுந்து ஒரு விளைச்சலை உண்டாக்குகிறது. சாவு 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 பற்றியே நம்ம பேசிட்டு இருந்தா அடுத்து சாவுதான். இருக்கிற காசெல்லாம் போச்சாக்கும், செத்தா என்ன, இருந்தா என்ன, போனா என்ன, இப்படி பேசுற ஆளுங்க அந்த வார்த்தைகள் போய் அப்படியே விதை மாதிரி உள்ள விழுந்து 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 சாவை அது பிறப்பிக்கிறது. எல்லா ரீதியிலும் சாவை அது பிறப்பிக்கிறது. ஆகவே எப்படி பேசணும்? துதிக்கிறதுனா எப்படி? நான் சாக மாட்டேன், சாவாமல் பிழைத்திருந்து. எல்லாம் சொல்லுவோம், சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தருடைய வாழ்க்கையில செய்கிற அற்புதங்களை தலைமுறை தலைமுறையா சொல்றதுக்கு நான் இருப்பேன், நான் விவரிப்பேன், நான் உயிரோடு இருப்பேன் என்று சொல்லி உங்களுடைய வெற்றி நிலை நிறுத்த வேண்டும். இன்னொரு வசனத்துக்கு திருப்போம். உபாகமம் 33ஆம் அதிகாரம். இதெல்லாம் பதியட்டும். இல்லாமையின் போது, வறுமையின் போது, கஷ்டத்தின் போது, சிறுமையின் போது இந்த மேலான எண்ணங்கள் நம்முடைய மனதை நிரப்ப வேண்டும். அப்படியே பாருங்க, சில கிறிஸ்தவங்க பேசுறது எனக்கு ஒன்றும் புரியவே புரியாது. நான் எனக்கு ஒருத்தங்க தெரியும், அந்த காலத்துல அவங்க பார்க்கும் போதுல சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் ஏழைங்க, நாங்கெல்லாம் ஏழைங்க. அப்படி ஒன்றும் ஏழைங்க கிடையாது. நல்ல கவர்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, சம்பளம் வாங்கினாங்க, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தாங்க. ஆனா அவங்க பேசுற முறை அப்படி, அதாவது அது அது பென்டிகாஸ்டல் வே ஆஃப் டாக்கிங் போல இருக்குது. அது என்னன்னு தெரியல, அது ஆவிக்குரிய பேச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கெல்லாம் ஏழை, அது சொல்லி வச்சுக்கணும். எதுக்கும் இருக்கு, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நிறைய இருக்குது, போதும், எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கிறேன், எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தில் நிறைச்சிருக்காரு, அப்படி சொல்றது இல்லை. நிறைவே பேசுறது கிடையாது. சிலருடைய வாய் நிறைவை பேசுறதே கிடையாது. இல்ல 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 இல்ல, ஏழை 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 ஏழை. இந்த ஏழைன்ற பேச்சு அன்னைக்கு நிக்குதோ அன்னைக்குதான் அந்த நிலைமை மாற போகிறது. 33ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். உபாகமம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மோசே அங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறது குறித்து எழுதி இருக்கிறது. யோசேப்பை குறித்து, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருளினாலும் நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. வாய்க்கே தேன் மாதிரி இருக்குது. எப்படிதான் இதெல்லாம் நுழையலன்னு தெரியல. அதான் பாருங்க, சிலருக்கு ஏதோ கோளாறு சொல்றாங்க, நல்ல நல்ல வசனம் மட்டும் வாசிக்கிறாரு, மீதியெல்லாம் நீங்க வாசிக்கிறீங்க, அதனால நாங்க நல்ல நல்ல வசனம் மட்டும் வாசிக்கிறோம். நல்ல நல்ல வசனத்தை தான் வாசிக்கணும், இதைதான் வாசிக்கணும். இதுதான் கர்த்தருடைய சித்தம். அருமையானவர்களே, இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் கர்த்தருடைய சித்தம். என்ன அருமையா இருக்கு பாருங்க. இது நம்முடைய நாவல பட்டாலே ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். நாவல நாம் இதை உச்சரிக்க வேண்டும், இதை பேச வேண்டும், இதை அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் இவைகளால் நிரம்ப வேண்டும். மோசே சாகும்போது பரவாயில்ல, ஏதோ இருக்கிறத வச்சு பொழைச்சுக்க, ஏதோ கொஞ்ச நாளைக்கு தள்ளலாம் அப்படின்னு சொல்லல. சொல்றாரு, எல்லா கனிகள் செல்வங்கள் அது இதுன்னு ஏராளமா பேசுறாரு பாருங்க. என்ன அருமையா சொல்றாரு. வாசிப்போம். நாடு நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. 16, முட்செடியில் எழுந்திருந்தவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர்கள் விசேஷத்தினுடைய உச்சந்தலின் மேலும் வருவதாக. அதாவது வெறும் யோசேப்புகள் என்ன ஆசீர்வாதம், சந்ததி சந்ததியா எல்லாருக்கும் சொல்றாரு. பின்னால் அதை வாசித்து காமிக்கிறேன். அவன் அலங்காரம் அவன் தலையிற்று காளையினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளை போலவும் இருக்கும். ஸ்ட்ரென்த், அதை பற்றி பேசுறார்.
அவைகளால ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாளர்கள் முட்டும் முட்டி துரத்துவான். அவைகள் எப்ராயிமின் 10,000ங்களும் மனாசேயின் 1000ங்களுமானவைகள் என்றான். யார் அவனை ஜெயிக்க முடியாது, யார் இந்த சந்ததியாரை வெல்ல முடியாது, தோற்கடிக்க முடியாது, நாசப்படுத்த முடியாது என்பதை மோசே ஆசீர்வாதமாய் கூறுகிறார். செபுலோனை குறித்து, செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், இசக்காரை நீ உன் கோடாரங்கள் தங்கையிலும் சந்தோஷமாய் இரு. ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். இப்ப கவனிங்க, கடல்களில் உள்ள சம்பூர்ணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிக்கிறீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் வாஸ்து யோசித்து பார்க்கணும் என்ன சொல்லி இருக்குன்னு. கடலுக்குள்ள கிடக்கிறதையும் மணலுக்குள்ள புதைஞ்சு கிடக்கிறதையும், அருமையானவர்களே நான் சொல்லுகிறேன், நீங்கள் இதுவரை கண்டிராத அற்புதமான காரியங்கள் எல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். இது ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். நான் சொல்லுகிறேன், நாம் ஆபிரகாமுடைய சந்ததியாய் இருக்கிறோம். கடலிலே புதைந்து கிடக்கிறவைகள், மணல்ல புதைந்து கிடக்கிறவை, இதெல்லாம் ஆங்கிலத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல அருமையா சொல்லிருக்கு. They will suck the wonderful things that are under the earth ன்னு சொல்லி, அப்படியே அதை அப்படியே உறிஞ்சி கொள்வார்களாம், அவர்கள் எடுத்துக் கொள்வார்களாம், அதை அனுபவிப்பார்களாம் என்று அப்படியே அந்த சக் என்ற வார்த்தை இருக்குது. அப்படியே உறிஞ்சி எடுத்துக் கொள்வார்கள் என்று இருக்கீங்களா? சிலர் சொல்லலாம், இல்லையா இதெல்லாம் சிலருக்கு வரலாம், சிலருக்கு வராது. 28ஆம் வசனம் வாசிப்போம். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்தில் இருக்கும். அவருடைய வானம் பனியை பெய்யும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. எல்லாம் சொல்லுங்க, ஜனமே. ஆகவே சொல்றேன், ஒரு ஆளை பற்றி பேசல, முழு இஸ்ரவேல் தேசத்தை பற்றியும் பேசுறார். இஸ்ரவேல்னா ஒரு ஆளை பார்த்து பேசல, முழு ஜனத்தை பற்றி பேசுறார், தேவனுடைய மக்களை பற்றி பேசுறார். ஒரு ஆள் விடாம அவ்வளவு பெரிய ஜனத்தை சொல்றார். ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். என்ன அற்புதமா சொல்லப்பட்டிருக்கு. வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகள்னாலும் கனிகள்னாலும் பலன்கள்னாலும் திரவியங்கள்னாலும் அரும் பொருள்கள்னாலும், இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கங்க. இதெல்லாம் வாசிக்க வாசிக்க அப்படியே நெய் ஒழுகுற மாதிரி இருக்கும். இது நம்முடைய மனதை நிரப்ப வேண்டும். இதுதான் நம்முடைய கர்த்தர், இதுதான் நமக்கு வைத்திருக்கிறார் அவர். அப்ப கஷ்ட நேரத்தில் என்ன பண்ணுதெல்லாம் ஏன் வாசித்தேன்? கஷ்ட நேரத்தில் என்ன பண்ணும்? கர்த்தரை எப்படி துதிக்கிறது? கர்த்தரை எப்படிதான் துதிக்கணும்? கர்த்தாவே, வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் கனிகள்னாலும் அருமையான பலன்கள்னாலும் திரவியங்கள்னாலும் அரும் பொருள்கள்னாலும் தானியங்கள்னாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று வார்த்தை சொல்லுகிறதே. எனக்கு ஒப்பானவன் யார் என்று வார்த்தை சொல்லுகிறதே. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எனக்கு சகாயம் கேடும் மகிமை பொருந்திய பட்டயமா இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இப்படி நம்முடைய வெற்றியை நிலைநிறுத்த வேண்டும். கஷ்டப்படுகிறவர்கள் தினந்தோறும் சொல்ல வேண்டும், இதை பேச வேண்டும், செழிப்பின் வார்த்தையில பேச வேண்டும். தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க உனக்கு பலனை தருகிறவர் என்கிற வார்த்தையை தினந்தோறும் வாயிலிருந்து சொல்ல வேண்டும். அருமையானவர்களே, ஏன் என்று சொன்னால் நான் சொல்றேன், ஆவிக்குரிய ஒரு பிரின்சிபல், ஒரு கோட்பாடு அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. சொல்ல சொல்ல வாயிலிருந்து வருகிற உதிர்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் உள்ளத்தில் விழுகிறது விதையாக. அதுதான் கன்ஃபெஷனுடைய மேன்மை. ஏன் கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு பெரிய அறிக்கையின் மார்க்கமா இருக்கிறது சொன்னால், ஏதோ நாம் இதை நம்புறோம்னு சொல்லி சொல்றோம் இல்ல, டிக்ளேர் பண்றோம் இல்ல, ஏதோ சும்மா எல்லாம் சேர்ந்து பாடுற மாதிரி சொல்லிட்டு போறது இல்ல, கிடையாது. சொல்லும் போது உள்ளத்தில் அது விழுகிறது. நம்முடைய இருதயமாகிய நல்ல நிலத்திலே அது வேர்கொண்டு, செழிப்பின் வார்த்தைகள் வேர்கொண்டு, சுகத்தின் வார்த்தை வேர்கொண்டு, ஜெயத்தின் வார்த்தைகள் வேர்கொண்டு எழும்புகிறது. விளைச்சல் உண்டாக போகிறது. அது என்ன விளைச்சலா இருக்கும்? என்னென்ன சொல்லி இருக்கோ அந்த விளைச்சல்கள் உண்டாகும். இருக்கிறீங்களா? இப்பேற்பட்ட விளைச்சல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும். இதுதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. ஆகவே ஸ்தோத்திர காணிக்கைனா என்ன? பொருளாதார நெருக்கடியின் நேரத்திலும், கஷ்டத்தின் நேரத்திலும், இல்லாமை நேரத்திலும், வறுமையின் நேரத்திலும் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று போதிக்கப்பட்டிருக்கிறபடினாலே இதையெல்லாம் ஜெயிக்கும்படியாக என் மனதை நான் செலுத்துகிறேன். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நோக்கி பார்க்கிறேன். நம்பிக்கை அவர் மீது வைக்கிறேன். தோல்வியை நிராகரிக்கிறேன். பயத்தை தள்ளுகிறேன்.
விவசாயி எப்படி எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் விதைக்க தவறுவது இல்லையோ, அது போல நான் விதைக்கிறேன், விதைக்க தவறுவது கிடையாது. தைரியத்தோடு விதைக்கிறேன், விசுவாசத்தோடு வைக்கிறேன். நம்ம நாட்டுல சொல்லுவாங்க வானம் பார்த்த பூமின்னு. அவன் பாவம் பாருங்க, கிணறு கூட கிடையாது, அப்படியே வானத்தை தான் பார்த்துட்டு இருக்கான் மழை பெய்யுமான்னு. அவ்வளவு டிபெண்டன்ட் ஆன் ஹெவன். அங்கிருந்து பெஞ்சாதான் உண்டு பொழப்பு நடக்கும், அப்படி இருக்கிறான். அநேக விசுவாசிகள் அந்த அளவு கூட இல்ல பாருங்க. நம்மளும் இந்த வானம் பார்த்த பூமி மாதிரிதான். நாம விதைக்கிறோம், அங்க பார்க்கிறோம். கர்த்தர் விளைச்சலை ஏற்படுத்துகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் விளைச்சலை உண்டு பண்ணுவார்னு சொல்லி? இதுதான் ஸ்தோத்திர காணிக்கை. ஸ்தோத்திர காணிக்கை என்று சொன்னால் எல்லா பிரச்சனைகளையும் மீறி, இக்கட்டு மத்தியில, நெருக்கடியின் மத்தியில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, விசுவாசத்திலே நிலை கொண்டு, வசனத்தை எனக்கு முன்பாக வைத்து தைரியம் கொண்டு, இயேசுவின் நாமத்திலே காரியங்கள் நடக்கும், காரியங்கள் வாய்க்கும் என்ற விசுவாசத்தினாலே கொடுப்பது. இப்படி விதைச்சாதான் ஒரு அறுவடை உண்டாகும் பாருங்க. இந்த நேரத்துல பயந்துட்டா, இல்லாத நேரத்துல பயந்துட்டு, இல்லாதனால நான் விதைக்கல, இருந்தாதானே விதைக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? ஒண்ணுமே விளைச்சலே உண்டாகாது. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பிரமாணங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய இடம் கொடுங்கள். தேவனுடைய பிரமாணத்தை இயக்குங்கள், அதன்படி செய்யுங்கள். அதன்படி செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதமான விளைச்சலை ஏற்படுத்துவார். சிறையிருப்பை திருப்புவார். பெரிய காரியங்களை அவர் செய்வார். அவர் ஆசீர்வாதத்தின் தேவனாயிருக்கிறவர், நன்மைகளின் கர்த்தர்.